உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 21st டே ஆஃப் 27 days மில்லட் சேலஞ்ச். ஓகே, இன்றைக்கி ராஜா ராணி சீரீஸ்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி அகெயின் ரைஸில் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரைஸில் பார்த்திங்கன்னா இட்ஸ் லட்சத்து தாண்டும் வெரைட்டிஸ். ஓகே, இம்மிடியேட்டாக நமக்கு ஸ்டார்ச் அண்ட் குளுக்கோஸ் கொடுக்குறது, எனர்ஜி கொடுக்குறது ரைஸ் தான். ஓகேங்களா, மற்ற எதை கொடுக்கும். பட் ரைஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுற ரைஸ், சைனா, பாகிஸ்தான் அண்ட் இந்தியா, எல்லா ஊர்லேயும் நாட்டிலையும் வந்து நம்ம ரைஸ் வந்து நிறையா இருக்கும். பட் அங்கங்கே அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் தகுந்த மாதிரி ரைஸ் வெரைட்டிஸ் வந்து அத்தனை வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நமக்கு இந்தியாவில் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஹைதராபாத்தில் இருக்குது. அதே மாதிரி சிஎஃப்டிஆர்ஐ அண்டு ஐஎஃப்டி தஞ்சாவூர், அதெல்லாம் வந்து நிறைய ரைஸில் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம சரி அது வந்து ரைஸ் அது பண்ணிக்கிறோம். அதில் வந்து இன்றைக்கி எடுத்தது வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நம்ம சதர்ன் ரீஜனில் இருக்கிற வெரைட்டிஸ் வந்து கருப்பு கவுனி, பூங்கார், மாப்பிள்ளை சம்பா, சம்பா ரைஸ், அப்புறம் கருங்குருவை அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ 150 வெரைட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக் வெரைட்டிஸாக இருக்கும். அதாவது பாலிஃபினால் கம்பவுண்ட்ஸ் வந்து அது சர்ஃபேஸ் லெவலில் நிறைய இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்டை கொடுக்கும். பாடிக்கு வந்து நிறைய ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது. ஸோ அந்த கெமிஸ்ட்ரியோடு அதில் நம்ம நிறுத்திக்கலாம். ஓகே, இட்ஸ் அ பெஸ்ட் ரைஸ். இது இன்றைக்கி எடுத்தது பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி ரைஸ். அதில் வந்து கிரானுலேட் பண்ணி உப்புமா பண்ணியிருக்கோம். அது உப்புமா நம்ம பண்ணும்போது கொஞ்சம் நம்ம எல்லோ ரவா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வரலை அப்படின்னா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆகுதுன்னா அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் நம்ம ரெகுலராக பண்ணுற உப்புமா பண்ணும்போது என்னென்னலாம் வந்து காய்கறிகள் கொடுப்போமோ அதெல்லாம் கொடுத்துக்கலாம். நிறைய கருப்பு கவுனி ரைஸில் ஒரு உப்புமா அண்டு ஒரு கீரை சூப், கீரை சூப், மிளகு அப்புறம் சீரகம்லாம் போட்டு கீரை சூப்பு. அதுக்கு நம்ம அவதார் ஃபுட்ஸில் இருக்கிற ரங்காஸ் எள்ளுப்பொடி, எள்ளு மிளகாய் பொடியை எடுத்திருக்கேன் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுக்கு. டேஸ்ட் அருமையாக இருக்கும். ப்ளஸ் ஒரு குக்கும்பர். ஓகே, இது அன்றைக்கி மார்னிங் டயட். சரி, ரெகுலராக வந்து நான் இந்த டயட்லேயே வந்து 200 கிராம்ஸ் to 100 கிராம்ஸ் வந்து ரெகுலராக வந்து வெயிட் லாஸ் ஆகுது. நான் கவனிச்சிட்டே வரேன். ஓகே, ஒரு மில்லட் டே அண்டு ப்ளஸ் 2 கஞ்சி, அந்த மாதிரி கலரி இன்புட்டை நம்ம கம்மி பண்ணி த சேம் டைம் மோர் எனர்ஜெட்டிக். வேறு எந்த ஒரு நம்ம ஒரு ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது தலை வலிக்கும், அது மாதிரிலாம் தலை வலிக்கிறதுலாம் இல்லை. வலிச்சோன்னா நம்ம வந்து ஒரு வேறு என்ன சுக்குமல்லி காஃபி அல்லது சுக்குமல்லி டீ ஏதாவது ஒன்று குடிச்சிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த வந்து ரைஸில் வந்து நம்ம இன்றைக்கி இன்னும் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும். என்ன பேசணும் அப்படின்னா, ரைஸ் வந்து ஆல்வேஸ் நம்ம கன்சம்ஷன் பண்ணும்போது பர்பாயில்டு ரைஸை நம்ம கன்சம்ஷன் பண்ணணும். பர்பாயில்டு என்ன, புழுங்கல் அரிசி. புழுங்கல் அரிசி பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, ரைஸில் வந்து அந்த மேலே இருக்கிற அஸ்க், அதுக்கடுத்து உள்ள பிராண்ட் லேயர், அதுக்கடுத்து அந்த எண்டோஸ்பெர்ம் இருக்கும். அதை மோஸ்ட் ஆஃப் த நியூட்ரியன்ஸ் வந்து ரெண்டுக்கும் அந்த பிராண்ட் லேயரில் தான் நிறைய நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பிராண்ட் லேயர் வந்து நம்ம ஸ்க்ராச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரைஸ் வந்து பியூர் ஆஃப் ஸ்டார்ச் தான். அதில் ஒன்றும் பெரிய எதுவுமே இது இல்லை, ஹெல்த் பெனிஃபிட்ஸே இல்லை. ஸோ டியூரிங் பார்பாயிலிங் ப்ராசஸில் அதை வச்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அவிச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பண்ணும்போது இந்த அவுட்டர் லேயரில் இருக்கிற ஒரு சத்துக்கள் எல்லாமே வந்து இன்னர் லேயருக்கு வந்து டிஃப்யூஸ் ஆகி உள்ளே போய் ஒரு ஜெலட்டின் லேயர் மாதிரி பைண்ட் ஆகி உள்ளே போய் உட்காந்துக்கும் இந்த ரைஸில் பார்பாயிலிங்கில். அப்போது அந்த ரைஸை நம்ம வந்து யூஸ் பண்ண we have more health benefits. ஓகே, ஸோ அது வேணால் ஒன்லி திங் அந்த ரான்சிடிட்டினால அது கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும். பண்ணும்போது கொஞ்சம் அந்த என்ன ஒரு ஃபவுல் ஸ்மெல் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் திறந்துட்டு வச்சாலே கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டாலே வந்து அந்த ஸ்மெல் தெரியாது நமக்கு. அது அப்படி பழகிடும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் அபவுட் ரைஸ். ரைஸில் ஏகப்பட்ட ரைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அரோமேட்டிக் ரைஸ் இருக்குது, பாஸ்மதி ரைஸ் இருக்குது. அது அந்தந்த கிளைமேட்டில் அந்தந்த நம்ம மண் வாசின்னு சொல்லுவோம் இல்லையா,
அந்த மண் வாசியும் அந்த வாட்டருக்கு தான் அந்தந்த குவாலிட்டி ஆஃப் ரைஸஸ் வந்து நமக்கு நிறைய கிடைக்குது. ஓகே, ஸோ ரைஸ் ஆல்சோ நம்ம வந்து ஒரு ஸ்டேபிள் எடுத்துக்கலாம் சப்போர்ட்டிங்காக. மில்லட் சேலஞ்சில் வந்து ஒரு 50-60% வந்து நம்ம மில்லட் எடுத்துக்கிட்டாலும் ஒரு 40% நம்ம ரைஸும் ப்ளஸ் கோதுமை எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு வந்து நம்ம சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ் ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா இட்ஸ் வெரி குட் நியூட்ரிஷியஸ் ஃபுட். ஓகே, ஸோ ஹெல்த்தி ஃபுட் leads to healthy mind. Healthy mind leads to healthy nation. Okay? ஜெயன். நெக்ஸ்ட் வீடியோவில் போகும். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன ரைஸ் வந்து என்ன வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது பார்த்துட்டு அந்த ரைஸில் என்ன டிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, பாய்.